Hello viewers, good evening. In this video today we are going to see how to use let sentence in the negative form. Okay la, so that already என்ன பார்த்தோம், நம்ம letல negative sentence எழுதுறது எப்படின்னு பார்த்தோம். present tense formல இந்த வீடியோல past tense formல எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, so that let negative sentences past tense form. ஓகே, so இது லாஸ்ட் 4-5 வீடியோ பார்த்தீங்கன்னா லெட்டை யூஸ் பண்ணி நம்ம நிறைய போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் பாஸ்ட் ப்ரெசென்ட் டென்ஸ் ஃபார்ம்ல ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிட் நாட் போடணும். ஓகேங்களா, டிட் நாட் போட்டு என்ன பண்ணணும், லெட் போடணும். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் போட்டணும். ஓகே, ஸோ ஐ டிட் நாட் லெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் விடவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, லெட் அப்படிங்கிற வேர்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பர்மிஷன் கொடுக்கறதுக்கு, ஆர்டர் போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் நமக்கு லெட் யூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ தட் ஐ டிட் நாட் லெட் அப்படின்னா நான் விடவில்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ தட் வி டிட் நாட் லெட் அப்படின்னா நாங்கள் விடவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ யூ டிட் நாட் லெட் அப்படின்னா நீ விடவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீ அவனை தூங்கவே விடவில்லை அப்படிங்கிறோம். ஓகே, அது எப்படி இருக்கிறது நீங்க பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி ஹி டிட் நாட் லெட், அவன் விடவில்லை. அது சி டிட்ன்ட் லெட். ஓகே, டிட் நாட் தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம டிட்ன்ட் நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஸோ தட் சி டிட்ன்ட் லெட் அப்படின்னா அவள் விடவில்லை. ஓகே, தே டிட்ன்ட் லெட் அப்படின்னா அவர்கள் விடவில்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ தட் இதை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, ஸோ விடவில்லை அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் லெட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ விடவில்லைன்னா என்ன மீனிங், டோன்ட் லெட். ஓகேங்களா, ஸோ இதனால தான் இதை என்ன சொல்றோம், பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்னு சொல்றோம். ஓகே, இதே ப்ரெசென்ட் டென்ஸ் ஃபார்ம் வந்தால் டஸ் நாட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹீ சீட்ல டஸ்ன்ட் யூஸ் பண்ணுவோம். அதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஓகே, ஸோ இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்னோட எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க, நான் எழுதி வச்சிருக்கேன், அவன் என்னை சாப்பிட விடவில்லை. இது எப்படி எழுதுறது, ஸோ தட் நான் என்ன சொல்லிக்கணும், அவன் விடவில்லைங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கு என்ன இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா he did not let. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி எழுதணும், அவன்கிறது he போட்டுக்கணும், விடவில்லைங்கிறது என்ன பண்ணணும், did not போட்டுக்கணும். ஓகே, didn't let யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ did not let போட்டோம். ஓகே, ஸோ என்னங்கிறது இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஐ போடக்கூடாது, என்ன பண்ணணும், நம்ம மீன் போட்டணும். ஓகே, ஸோ he did not let me to eat. ஓகே, eat. ஓகே, ஸோ he didn't let me eat அப்படின்னா அவன் என்னை சாப்பிட விடவில்லை. ஓகேங்களா, மீ ஈட்னா என்னை சாப்பிட அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நேற்றிரவு நீ அவனை தூங்க விடவில்லை. ஓகே, நேற்று நைட் அவனை நீ தூங்கவே விடலடா அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எப்படி சொல்றது, ஸோ நேற்றிரவுங்கிறதுக்கு என்ன, நமக்கு லாஸ்ட் நைட் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ லாஸ்ட் நைட் நீ விடவில்லை அப்படின்னா யூ டிடன்ட், அதாவது யூ டிடன்ட் லெட்னா அலோ பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ யூ டிடன்ட் லெட் யாரு, அவனை. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஹிம் பண்ணணும். ஓகே, ஹிம். ஓகே, ஸோ லாஸ்ட் நைட் யூ டிட் நாட் லெட் ஹிம் ஸ்லீப். அவ்வளோதான். தூங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் போட்டுக்கணும், வெர்பு போட்டுக்கணும். ஓகே, ஸோ லாஸ்ட் நைட் போட்டுக்கணும், யூ டிட் நாட் லெட் போட்டுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் போடணும், யாரை என்ன அப்படிங்கிறது, ஹிம்மு, ஹெர்ரு, டெம்மு. ஓகேங்களா, அதெல்லாம் போட்டு நம்ம பக்கத்தில் என்ன பண்ணணும், வெர்பு யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் நைட் யூ டிட் நாட் லெட் ஹிம் ஸ்லீப். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, பிரதீபா சுகந்தியை படிக்க விடவில்லை. ஓகேங்களா, பிரதீபா வந்து சுகந்தியை படிக்கவே விடலன்னு சொல்றோம். ஓகே, எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், பிரதீபா சுகந்தி படிக்க விடவில்லை. ஓகே, ஸோ தட் பிரதீபா ஓகே டிடன்ட், இங்க வில்லைன்னு வந்துச்சுனாவே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம டிட் நாட் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்களா, ஸோ தட் பிரதீபா டிட் நாட் லெட் சுகந்தி ஸ்டடி. ஓகே, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பின்னாடி கொடுக்கலாம், ஃபார் எக்ஸாமுக்கு படிக்க விடல அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பிரதீபா டிட் நாட் லெட் சுகந்தி ஸ்டடி அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்ல லெட்டர் யூஸ் எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தட் நெக்ஸ்ட் நம்ம 3 சென்டென்ஸ் பார்த்தலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க அப்படியே. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்க, அவள் என்னை சமைக்க விடவில்லை. ஓகேங்களா, அவன் என்னை சமைக்கவே விடலடா அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றது, நல்லா கவனிச்சுங்க, அவள் சமைக்கவில்லைங்கிறது வேற. ஓகேங்களா, அது சாதாரண பாஸ்ட் டென்ஸ், லெட்டெல்லாம் வராது. அவள் சமைக்கவில்லைங்கிறது, அவள் என்னை சமைக்க விடவில்லைங்கிறது நமக்கு என்னது, லெட்டர் யூஸ் பண்ணி எழுதுறது. ஓகேங்களா,
ஸோ தட் அவள்ங்கிறது என்னது நமக்கு எப்பவுமே நம்ம சி போட்டுடணும். சி இங்கே நம்ம பேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவள் சி போட்டு என்ன பண்ணும், விடவில்லைங்கிறது நமக்கு தெரியும். என்ன தெரியும் நமக்கு, சி டிட் நாட் லேட் ஆர் சி டிடன்ட் லேட் மீ. என்ன நம்ம என்ன பண்ணணும், மேபி யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம யூஸ் பண்ணணும், சமைக்க. ஓகே, குக். ஓகே, ஸோ டிடன்ட் லெட் மீ குக் அப்படின்னா அவள் என்னை சமைக்க விடவில்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ செக் பண்ணிக்கணும், ஏதாவது தப்பு இருந்தால் பார்த்துக்கணும். ஸோ அடுத்து பாருங்க, அவள் அவனை ஃபோன் பேச விடவில்லை. ஓகேங்களா, அவளை ஃபோனே பேச விடலடா அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றது, தட் அவள்ங்கிறது நமக்கு ஷி டிடன்ட் லெட் ஓகே. அடுத்து என்ன பண்ணணும், அவனை நம்ம ஹிம் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஷி டிடன்ட் லெட் ஹிம் ஸ்பீக். ஓகே, ஸ்பீக் ஓவர் ஃபோன். ஓகே, எப்பவுமே ஃபோனுக்கு முன்னாடி நம்ம என்ன வெர்பு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்னா ஓவர் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா, ஓவர் ஃபோன். பாருங்க, she did not let him speak over phone. அவள் ஃபோன் பேச விடவில்லை அவனை அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க, அவர்கள் என்னை நியூஸ் பார்க்கவே விடல, அவங்க என்னை வந்து செய்தி பார்க்கவே விடல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, எப்படி சொல்றது, so that they didn't let me watch news. ஓகேங்களா, ரைட்டா. ஸோ தட் அவர்கள்ங்கிறதுக்கு நமக்கு தே போட்டோம், விடவில்லைங்கிறதுக்கு நம்ம என்ன போடணும், டிட் நாட் லெட் போட்டோம், என்னைங்கிறதுக்கு நம்ம என்ன போட்டோம், மீ யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து நியூஸ்க்கு நியூஸ் போட்டோம், வாட்சுங்கிறது பார்க்க. ஓகே, இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 சென்டென்ஸ், இன்னும் ஒரு 3 சென்டென்ஸ் நீங்கள் பார்த்துடலாம். ஓகேங்களா, வீடியோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பாருங்க, எழுதி வச்சிருக்கேன் நான், அவன் என்னை உள்ளே வரவிடவில்லை. ஓகேங்களா, அவன் என்னை உள்ளே வர விடலை அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றது, ஸோ தட் அவன்ங்கிறது நமக்கு என்னது, நமக்கு ஹி. ஓகே, அப்போ ஹி டிடன்ட், இல்லைனாவே நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா எப்பவுமே அது பாஸ்ட் டென்ஸ்ல முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அதனால நம்ம என்ன சொல்றோம், டிடன்ட் யூஸ் பண்றோம். ஓகே, தில்லை வருவதில்லை. ஓகே, வரவிடுவதில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ப்ரெசன்ட் ஃபார்ம். வரவிட மாட்டோங்கிறது நமக்கு ஃபியூச்சர் ஃபார்ம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ தட் ஹி டிடன்ட் லெட் போட்டு என்ன பண்ணும், மீ. ஓகே, உள்ள வரவிடவில்லை, வரதுக்கு என்ன நமக்கு கம். ஓகேங்களா, பேசிக் டென்ஸ் நம்ம பேசிக் வெர்பை யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ he didn't let me come inside. ஓகே, கம் இன்சைட். ஓகே, அப்ப he did not letனா அவன் விடவில்லைன்னு அர்த்தம். வரங்கிறதுக்கு கம் போட்டோம், உள்ளேங்கிறது நம்ம இன்சைடு போட்டோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, அவள் எந்த வேலையும் என்னை செய்ய விடவில்லை, அவன் என்னை எந்த வேலையும் செய்ய விடலடா அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றது, she didn't let me ஓகே, டிட்னா அர்த்தம், டிட் நாட்னு அர்த்தம். ஓகேங்களா, ஏன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, வில்லைங்கிறது வருது. ஸோ she didn't let me, இங்க என்ன செய்யங்கிறது நமக்கு do. ஓகேங்களா, ஸோ do போட்டு என்ன பண்ணும், ஸோ she didn't let me do any work. ஓகேங்களா, எந்த வேலையும் அப்படின்னு நமக்கு any work அர்த்தம், any work. ஓகேங்களா, இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட் இதுலேயே நீ நிறைய சென்டென்ஸ் எழுதி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணினா நான் ஈஸியாக நீங்கள் நல்லா பேசலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேயும் ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி எழுதுறது. ஓகே, ஃபியூச்சர் டென்ஸில் லெட்டை யூஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அதில் என்ன வரும்னா விடமாட்டான்னு வரும். ஓகேங்களா, ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.